உலக நீர் தினம் இன்றாகும். உலகமே நீரை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் சர்வதேச நீர் முகாமைத்துவ நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இலங்கைக்கு முக்கிய இடம் கிடைத்துள்ளது. இதனாலேயே நீர் முகாமைத்துவத்தின் மத்திய நிலையமாக இலங்கை அழைக்கப்படுகின்றது. இன்று நாம் எமது நீர் வளங்கள் தொடர்பில் நினைவில் கொள்ள வேண்டும். மத்திய மலைநாட்டிலிருந்து பாய்ந்தோடுகின்ற 103 ஆறுகள், ஆயிரக்கணக்கான கால்வாய்கள், ஏரிகள், குளங்களை தன்னகத்தே கொண்டது எமது நாடாகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே அபிவிருத்தி அடைந்த நீர்ப்பாசன நாகரிகத்தை பெற்ற உலகின் ஒரே நாடு இலங்கை மாத்திரமே. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் வியர்வை சிந்தி உருவாக்கிய மாபெரும் குளங்கள் இன்றும் நாட்டுக்கு ஈடு இணையற்ற பயன் தரும் கொடையாக இருக்கின்றது. இன்று உலகமே நிலையான வளர்ச்சியை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பங்களில் நமது முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே குளங்களை உருவாக்கி நிலையான வளர்ச்சியை கையாண்டார்கள். மின்னேரியா, கவுடுல்ல, பராக்கிரம சமுத்திரம், கந்தளாய் போன்ற புராதன பெருமைமிக்க குளங்கள் சில அதற்கு சிறந்த உதாரணங்கள் ஆகும். அதுவே நமது உள்ளக நீர்வளமாகும். சி ஆஃப் ஸ்ரீலங்கா என்பது இலங்கையைப் போன்று 8 மடங்கு பெரிய எமது கடற்பரப்பாகும். இருப்பினும் உலகின் கடல் சட்டங்களின்படி இது இன்னும் பெரிய கடல் எல்லையாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது. எனவே உலக நீர் தினம் என்பது உலகின் ஏனைய நாடுகளை விட நம் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானதாகும். அதை நாம் பெருமையுடன் நினைவு கூற வேண்டும். எதிர்காலத்தில் நீர்வளத்தை அடிப்படையாக கொண்டு சர்வதேச போர்கள் இடம்பெறலாம். உலகம் முழுவதும் சிதறி கிடக்கும் தங்கம், வெள்ளி, முத்துக்கள், எண்ணெய் வளங்கள் இவை அனைத்தையும் விட பெருமதிமிக்கவை எமது நாடு நீர்வளம் நிறைந்த நாடு என்பதில் பெருமை கொள்ள வேண்டும். நம் நாட்டின் நீர்வளம் தொடர்பில் நாம் அறிவு சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்று உலக நீர் தினம். நமது நீர் வளங்களை பாதுகாக்க பொறுப்புள்ள பிரஜைகளாக திடசங்கற்பம் பூணுவோம்.